இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கவின் இருக்கார்ல, அவரோட அடுத்த படமான அப்கமிங் படமான கிஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. பிரீத்தி அஸ்ரானி இருக்காங்கல்ல, அயோத்தி படத்தோட ஹீரோயின். அவங்க வந்து இந்த படத்துல ஃபீமேல் லீடா பண்றாங்க. அவங்களும் இந்த படத்துல இருக்காங்கட்டு இருக்க. இந்த படத்தோட டைரக்டர் சதீஷ் மாஸ்டர்ப்பா, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவரு டைரக்ட் பண்ற இந்த படத்துல வந்து மியூசிக்கா அனிருத் கமிட் ஆனாங்க. அப்படிதான் வந்து பூஜா ஸ்டில்ஸும் அறிமுகமாச்சு நம்ம கிட்ட அப்படின்னு இருக்க. ஆனா வந்து இப்ப அனிருத் அதுல இருந்து விலகி ஜென் மார்டின், டாடா படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜென் மார்டின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். ஏன் இந்த காஸ்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது தெரில, வெயிட் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. ஸோ அதுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கா, அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். இதை தாண்டி இன்னொரு படத்தோட இன்னொரு மியூசிக் டைரக்டரும் விலகி இன்னொரு புதிய மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக இருக்காரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யா 45. சூர்யா 45யோட மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா நடிக்க போகிற படத்தில் வந்து பண்ண போகிறாரா மியூசிக் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் இல்லைப்பா, அவர் விலகி இருக்காரு. சாய் அபியனக்கர் இருக்காருல்ல, இப்போ ரீசன்ட் சென்சேஷனான கட்சி சேர ஆசை கூட இந்த மாதிரி பாடல்களுக்கு டைரக்ட் பண்ணியிருந்தால, மியூசிக் பண்ணி அவரே பாடவும் செஞ்சிருந்தாரு. அவரு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் கேட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில் ஒரு ரசிகர். அதுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் இருக்குதுல்ல, 1001 அந்த பிஜிஎம்க்கு டான்ஸ் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாட்டு லோடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்கறக்கே ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரமே பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 வாரங்கள் 25 நாள் கழிச்சு ஓடிடி தளத்திற்கு வந்திருக்குது தங்கலான். சியான் விக்ரம், பசுபதி, பார்வதி, மாளவிகா மோகன் இவங்கெல்லாம் நடித்த ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் பாரஞ்சித் டைரக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆன படம் தான் தங்கலான். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.